السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரதான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லொருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நீடித்த உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியான வாழ்வை வாழ்ந்து மரண அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இன்றைய நாளில் நாம் இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லொருள் புரிவானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பேசுகையில் ஒரு மனிதர் துனியாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் மனிதர்களை சம்பாதித்து கொண்டு இறைவனை சென்று சந்திக்கிற பொழுது, மனிதர்களை சம்பாதித்து விட்டு மரணத்தை எய்துகிற பொழுது, அந்த மனிதர்களுடைய துஆவின் பரக்கத்தினால், அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையின் பரக்கத்தால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிறது என்கிற கருத்தொப்ப ஒரு ஹதீஸை நாம் சொல்லியிருந்தோம். ஒருவர் மரணத்திற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே 2-3 மனிதர்களால் புகழ்ந்து பேசப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வஜபத், அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்பதாக. இதே ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். இந்த துன்யாவில் மனிதர்களை சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? நேற்று சொல்லும் பொழுது சொன்னோம், மனிதர்களை சம்பாதித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக. மனிதர்களுடைய நேசத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று பார்க்கிற பொழுது இந்த கருத்திற்கு ஒப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள். லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சொர்க்கத்திற்குள்ளால் நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளாதவரை நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக ஆக முடியாது. அஃபலா அதுல்லுக்கும் பிஷைஇன், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன். அஃபஅல்துமூஹு தஹாபபதும், அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில் பிரியம் ஏற்படும், நேசம் ஏற்படும், இணக்கம் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு, அது என்ன காரியம் என்று கேட்கிற பொழுது, அப்துஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை மீண்டும் ஒரு தடவை கவனித்து கேட்கிற பொழுது அற்புதமான வரிகளாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாமல் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைய முடியாது. நீங்கள் எப்பொழுது ஈமான் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், உங்களில் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. உங்களுக்கு மத்தியில் நேசம் பிரியம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அது என்ன? அதுதான் சலாத்தை பரப்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். கவனிக்க வேண்டிய 2 செய்திகள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு இருக்கிறது. முதல்ல, உங்களுடைய ஈமான் இந்த மண்ணில் அவசியம். ஏற்கனவே நாம் அடிக்கடி சொல்லுவதை போல, ஈமான் இல்லாத எந்த நல்ல காரியமும் மறுமையில் நமக்கு பலன் தராது. நாம செய்யக்கூடிய சதகாவோ தொழுகையோ தான தர்மமோ எதுவாக இருந்தாலும் அங்கே ஈமான் இருக்கும். அந்த ஈமான் நமக்கு வரணும்னு சொன்னா, அல்லாஹ்வை, ரசூலை, வேதத்தை, மலக்குமார்களை ஈமான் கொள்வது மட்டுமல்ல, நமக்கு மத்தியில் நல்ல எண்ணத்தோடு புரிந்துணர்வோடு ஒருவருக்கொருவர் பிரியத்தை நேசத்தை சுமந்தால்தான் நமக்கு மத்தியில ஈமான் இருக்கும். இந்த சமகாலத்தில் நாம் பார்க்கிற பொழுது சொந்த பந்தங்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், அதே நேரத்துல மனிதர்கள் சக மக்களுக்கு மத்தியில நிரப்பமான தீய எண்ணங்களையும் வன்மங்களையும் சுமந்து கொண்டு மக்கள் திரிவதை பார்க்கிறோம். நேர்ல பார்க்கிற பொழுது முகப்பத்தாக சலாத்தோடும் நலம் விசாரிப்போடும் இருக்கக்கூடியவர்கள், நம்மை கடந்து சென்றதற்கு பின்னால் நம்மை பற்றி உள்ள தவறான விஷயங்களை, தவறான சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்பொழுது ஒரு முஃமினை பற்றி உள்ள ஒரு தவறான சிந்தனை இன்னொரு முஃமினுடைய மனதில் இருக்கிறதோ, அப்பொழுது ரசூலுல்லாஹுடைய இந்த வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. எப்பொழுது ஈமான் முழுமையாகும் என்று கேட்டால்,
ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் கொண்டால்தான் உங்களுக்கு மத்தியில் ஈமான் முழுமையாகும். எல்லா முஃமின்களை பற்றி உள்ள நல்ல எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கணும். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய முதல் செய்தி. இரண்டாவது, அப்துஸ்ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். சலாம் குறித்து நிறைய சிறப்புகள் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லாத மனிதர்களே கிடையாது. சிறுவர்களை பார்த்தால் சலாம் சொல்லுவார்கள், பெண்களை கடந்து சென்றாலும் சலாம் சொல்லுவார்கள், பெரியவர்களை கண்டாலும் சலாம் சொல்லுவார்கள். ஒருவர் முஃமின் என்று தெரிந்துவிட்டால் பார்க்கும் பொழுதெல்லாம் சலாத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒருவர் காணிக்கை கொடுத்தால், அதாவது உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் நீங்கள் அவருக்கு பதில் சலாம் சொல்லுங்கள், அவருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதை விட சிறப்பான வார்த்தையை கொண்டோ அல்லது அதே வார்த்தையை கொண்டோ என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதாவது உங்களுக்கு ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாருன்னா நீங்கள் பதிலுக்கு வரஹ்மத்துல்லாஹி என்கிற வார்த்தையையோ பரகாத்துஹு என்கிற வார்த்தையையோ சேர்த்து சொல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி சொல்லாவிட்டாலும் கூட குறைந்தது சலாத்திற்கு சலாமையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்கிற பொழுது அதே வார்த்தையை திரும்ப நீங்கள் மீண்டும் சொல்லுங்கள். சலாத்தை பொறுத்தவரை நாம் சொல்லுவது சுன்னத்தாக இருந்தாலும் அதற்கான பதில் சொல்லுதல் வாஜிப் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதே போல இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத்து நாள் நெருங்கி வரக்கூடிய அந்த காலத்தினுடைய அடையாளம் என்று சொல்லுகிற பொழுது தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்லுவதுன்னு சொன்னாங்க. ஒருவர் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கிறார், பழக்கப்பட்டவராக இருக்கிறார்னா சலாம் சொல்றது யாருன்னே தெரியல, இருந்தாலும் அவரிடத்தில் இஸ்லாத்திற்கான அடையாளம் இருந்தாலும் கூட அவரை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால் அது மறுமையின் அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அலாமன் அரஃப்த வமல்லம் தஹரிஃப், ஒருவர் தெரிஞ்சவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் இஸ்லாமிய அடையாளம் ஒரு வருடத்தில் இருந்தால் யோசிக்காமல் சலாம் சொல்லுங்கள். சலாத்திற்கான ஒழுங்குமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். வாகனத்தில் செல்லக்கூடியவர் தரையில் நடந்து செல்லக்கூடியவருக்கு சலாம் சொல்லட்டும், நடந்து செல்லக்கூடியவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்லட்டும். ஒரு கூட்டத்திற்கு ஒருவர் உள்ளே வருகிறார், ஒரு மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது, 2 பேரோ 4 பேரோ 10 பேரோ இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மஜ்லிஸிற்கு ஒரு சலாம் போதுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது போல சலாம் குறித்து நிறைய செய்திகள் நீங்கள் வீட்டிற்குள்ளால் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மகனே என்று அழைத்து நீ வீட்டிற்குள்ளால் நுழைந்தால் சலாம் சொல்லிக்கொள், அலா அஹ்லிக்க, உங்களுடைய குடும்பத்தார்களின் மீது நீ சலாம் சொன்னால் அது உனக்கும் பரக்கத்தாக இருக்கும், உன்னுடைய குடும்பத்துக்கும் பரக்கத்தாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இமாம்கள் பெரியவர்கள் இந்த விஷயங்களை வீடுகளில் பழக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். வீட்டுல இஸ்லாமிய ஒரு மாஹவுல், ஒரு இஸ்லாமிய சூழ்நிலை இருக்கணும்னு சொன்னால் அங்கே தொழுகை இருக்க வேண்டும், சலாம் இருக்க வேண்டும். 2 விஷயம் ரொம்ப முக்கியம். எல்லா நேரத்திலையும் குர்ஆனை ஓதுவதோ பயானை ஓதி கொண்டிருப்பதோ திக்ர் செய்வதை விட நாம் உள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லுவது, பக்து வருகிற பொழுது தொழுகை நடத்த, வீட்டிற்குள்ளால் தொழுகை நடப்பது, இந்த 2ம் ஒரு வீட்டை இஸ்லாமிய மயமாக்க கூடிய அடிப்படை அம்சமாக இருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு பார்த்து, மகனே வீட்டுக்குள்ள நுழைந்தால் நீ சலாம் சொல். அதே நேரத்துல வீட்டுக்கு சலாம் சொல்லக்கூடிய விஷயத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, வீட்டில் ஆள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி சலாம் சொல்லுங்கன்னு சொல்றான். நாம் என்ன நினைக்கிறோம், உள்ள போறப்ப மக்கள் இருந்தா சலாம் சொல்லிட்டு போறோம், யாரும் இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறோம். ஆனால் ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது, வீட்டுக்குள்ளால் நுழைகிற பொழுது உள்ளே ஆள் இல்லாவிட்டாலும் கூட சலாத்தோடு வீட்டிற்குள்ளால் நுழையுங்கள். அது உங்களுக்கு பரக்கத்தாக இருக்கும், குடும்ப வாழ்க்கைக்கும் பரக்கத்தாக அமையும். எனவே நமக்கு மத்தியில் பிரியத்தையும் நேசத்தையும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சலாத்தை அதிகமாக நமக்கு மத்தியில் சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது நமக்கு மத்தியில் நேசம் ஏற்படும், பிரியம் ஏற்படும். அந்த பிரியம் ஈமானை வலுப்படுத்தும், அந்த ஈமான் சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் மனித மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, மனிதர்களை சம்பாதிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நமது வாரிசுகளையும் ஆக்கி தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.